நிறைய செட் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமாக செட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியாவுக்குள்ள நீங்கள் ஒன்றும் இல்லை, நிறைய யூடியூப் சேனல்ஸ் போல் நடத்துகிறாங்க. அந்த போல் எல்லாம் விஜய் ஜெயிச்சிட்டார். எல்லாத்துலையும் சிஎம் அவர் தான் ஆகிறார். இது சீமானுக்கு நடந்துச்சு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தாவேகா சார்ந்த ஆதரவாளர்களாக இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு பயங்கர ஆதரவு இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சீமானுக்கு இல்லாத ஆதரவா? சீமான் பேசுனா 5 லட்சம் பேர் பார்ப்பாங்க. இது நடந்துச்சா இல்லையா? சீமான் பேசினா கன்ஃபார்ம் 5 லட்சம் பேர் பார்த்துட்டு இருந்தான். அந்த 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டானா, நான் ஃப்ரான்ஸில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், நான் எப்பறம் ஓட்டு போடுன்னு கேட்பான். இன்னொரு விஜயோட இந்த வாக்களிக்கிறவங்கலாம் நிறைய வந்து 18 வயதுக்கு வராது. இப்போ நிறைய பார்க்குறோம், ஒரு பொண்ணு வந்து இது பேசுகிறாங்க, விஜய் தான் ஓட்டு போடுவேன். என்னம்மா இந்த வருஷம் இல்லைங்க, நான் அடுத்த முறை போடுங்க, இப்போ 10 தாங்க படிச்சுட்டு இருக்கேன், விஜய் நான் பார்க்க வந்தேங்க. இது மாதிரி நிறைய நம்ம பார்க்க முடியும். நான் அதை குறைச்சி மதிப்பிடலை. இது ஃபியூச்சரில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற இந்த கிரவுண்டில் நான் சொல்கிறேன், மறுபடியும் சில பேர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, இப்போ எஸ்ஏஆரில் நிறைய பேருடைய வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. நான் இப்போ நிறைய பேர் வாக்குகள் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த எஸ்ஏஆர் ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணியாச்சு. ஆனால் தாவேக்காத இப்போ அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் எத்தனை பேர் அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை ப்ராப்பராக ஃபில் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க ஓட்டு இருக்குன்னு நினச்சிட்டு அந்த ஓட்டர் ஐடி தூக்கிட்டு அன்றைக்கி போலிங் பூத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய போகுது, உனக்கு தம்பி உனக்கு ஓட்டு இல்லைப்பான்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது. நல்லா செக் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து கடைசியாக ஒரு 6 லட்சம் பேர் சேர்த்தாங்களா, அப்போல்லாம் செக் பண்ணி நமக்கு வாக்குகள் இருக்கா. நீங்கள் விஜய் அப்போ சொல்லியிருக்கணும், அப்போ எல்லாரும் முதல்ல நீ குளிச்சு கிளம்பி போகிறது இருக்கட்டும், முதல்ல உனக்கு வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையான்னு ஒன்று செக் பண்ணு, எலெக்ஷன் கமிஷன் பூத்தில் செக் பண்ண சொல்லியிருக்கணும். அதெல்லாம் எவ்வளோ தூரம் நடந்துச்சுங்கிறது தெரியல. இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறனால நான் சொல்கிறேன், இந்த பெர்சன்டேஜுங்கிறது எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய பெர்சன்டேஜாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று, நான் இந்த முகத்தை தாண்டி இவர் என்ன ஐடியாஸ் வைக்கிறாரு, யார் கேண்டிடேட்டுன்னு பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு கணிசமான மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் பார்ப்பாங்க, ஓ பிடிஆர் நிற்கிறாரு, சுந்தர் சி நிற்கிறார், பிடிஆருக்கா சுந்தர் சிக்கா, இன்னொருத்தர் முஸ்தபாபா சொல்லவே இல்லை யாருமே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ எல்லா ஊர்களிலும் இது நடக்கும். இன்னொரு சிறுபான்மை வாக்களை விஜய் பயங்கரமாக உடைக்கிறார். நான் சொல்கிறேன், இஸ்லாமியர் வாக்கள் உடைக்கிற அளவிற்கு இவர் ஒன்றுமே செய்யலை. இன்னும் இப்போ சீட்டா நிர்மல்குமார் சிறுபான்மை பற்றி ஏதாவது பேசுகிறாரா என்ன? அவரோட பிரச்சாரங்களை நான் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நீங்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்கள் கவர்வதற்கு ஸ்பெஷலாக நீங்கள் விஜய் இப்போ இங்கே திருச்சி கலெக்டர் நிற்கிறார், அதை தாண்டி சிறுபான்மையினருக்கு ஏதாவது செய்கிறாரா? இப்போ நீங்கள் ஜனநாயகனோட லீக்கில் கூட என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் காயப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நெகட்டிவாக விஜய்க்கு போகுது. அப்போ இந்த ஓட்டெல்லாம் உடைச்சிட்டாரு, இதனால என்டிஏக்கு பெரிய சாதகம், அதுவும் வாய்ப்புகள் இல்லை.